ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா நீதி கட்சி பற்றி பார்க்குறோம். சென்னை கூட்டமைப்பு குழு 1912. சென்னை கூட்டமைப்பு குழுவே பின்னர் சென்னை திராவிடர் சங்கம் என்று பெயர் மாற்றம் பெற்றது. ராயல் ஆணையம் எப்போ ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்கன்னா 1912. அரசாங்க பணிகளுக்காக ராயல் கமிஷன் அமைக்கப்பட்டது. கடித கிளர்ச்சி 1915. சி சங்கரன் நாயர் திராவிட பிரபலங்கள் என்ற நூலும் வெளியிடப்பட்டது. 1915 சி சங்கரன் நாயர் எழுதிய திராவிட பிரபலங்கள். நீதி கட்சியின் தோற்றம் 1916 நவம்பர் 20. தென்னிந்திய நல உரிமை சங்கம் 2 முக்கிய முடிவுகளை எடுத்தன. தென்னிந்திய மக்கள் சங்கம், தென்னிந்திய நல உரிமை சங்கம். தெலுங்கில் ஆந்திர பிரகாசிகா, தமிழ் திராவிடன், இங்கிலீஷில் நீ ஜஸ்டிஸ். இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ்லாம் காட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இதில் முக்கியமான பாயிண்ட்ஸ் காட்டுறேன். இங்கே இருக்குது. ஏ பார்த்தசாரி நாயுடு ஆந்திர பிரகாசிகா என்ற தெலுங்கு செய்தி பத்திரிகையை விலைக்கு வாங்கி பதிப்பித்தார். அதே மாதிரி திவான் பகதூர் கருணாகரம் என நீதி ஆங்கில பத்திரிகை ஆசிரியராக இருக்க ஒப்புதல் கொடுத்தார். இதில் பக்தவச்சலம் பிள்ளை பதிப்பாளராக கொண்டு திராவிட என்ற தமிழ் செய்தி பத்திரிகை 1917 ஜூன் மாதம் துவக்கப்பட்டது. பிராமணர் அல்லாத மாநாடு 1917 நடந்திருக்கும். முக்கியமானது காட்டிடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் இந்த கூட்டு தேர்வுக்குழு பார்த்துருங்க ஃப்ரெண்ட்ஸ். இது ஏற்கனவே கேட்ட கொஸ்டின் தான். கூட்டு தேர்வுக்குழு ஆற்காடு ராமசாமி முதலியார் இருப்பார், கூர்ம வெங்கட ரெட்டி நாயுடு, கோகோ அப்பாராவ் நாயுடு, எஸ்கே துளசிராம்.